அன்புள்ளம் கொண்ட விஎஸ்ஓ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி குரு என்னைக்கு பெயர்ச்சி ஆகும்னா சித்திரை மாதம் 31ஆம் தேதி 48 நாளைக்கு பின் குரு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது இரவு 2 மணி 2:30 மணியை போல பெயர்ச்சி ஆகிறார். அப்படி பெயர்ச்சி ஆகும்போது அன்றைய நிலை கோச்சாரம் என்னன்னா சூரிய பகவான் ரிஷபத்துக்கு வந்துடுறாரு. ஏன்னா 45 நாளிகையோட மேஷ ராசிக்கு வந்து சூரிய பகவானும் பெயர்ச்சியாகி ரிஷபராசிக்கு வரார். அதே மாதிரி ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் 48 நாளிகைக்கு பின் சித்திரை மாதம் 31ஆம் தேதி 48 நாளிகைக்கு பின் மிதுன ராசிக்கு வரார். இது இல்லாம கோச்சாரமா அந்த மாற்றங்கள் கோச்சாரம் என்னன்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் விச்ச ராசியிலையும் ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலையும் அதே மாதிரி சுக்கிர பகவான் உச்ச நிலையில அதாவது மீன ராசியில இருந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே மாதிரி புதன் பகவான் மேசராசியிலையும் இருக்கார். இப்படி இருக்கும் போதில நடக்கிற குரு பயிற்சியால நமக்கு எந்தெந்த விதமான சாதகமான தன்மைகளும் நல்ல யோகமான அனுகூல பலன்களும், அதுவும் இல்லாம குருங்கிறவர் யாரு? பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர். அதாவது அதிகமான பணவரவு, அதே மாதிரி கௌரவம், கம்பீரத்தோட அந்த போக்கஸ்டான லைஃப்பாங்கல்ல, அந்த பளிச்சுன்னு நம்ம மேல ஒரு பிரகாசமான ஒரு தோற்றம், கோயில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், நமக்கு முதன்மைத்துவம், முக்கியத்துவம், அதிகாரம் இல்லைங்க, அன்பான ஒரு வேண்டுகோள் மாதிரி வரும். அது அதாவது இது இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகாரத்தன்மைக்கு வராது, அன்பான வேண்டுகோள் தன்மையில எல்லாமே நமக்கு சாதகமாகவும் நல்ல நிலையிலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால எந்தெந்த மாதிரியான மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியானது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுக்கு உங்க நண்பர்களால் மிகப்பெரிய ஆதாயம் உண்டு. அதாவது நண்பர்கள் மூலியமா பல வகையில ஏற்றமும் அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். இது இல்லாம 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால சகல விதத்திலையும் வருமானம், ஊதியம் உங்களுக்கு ஏற்றமா இருக்கும். அதாவது பதவி உயர்வு கிடைக்குமாங்கிறது தெரியாது. பதவி உயர்வுங்கிறது யாருக்காக தான் கிடைக்கும். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், கிடைக்காதுன்னு சொல்ல. ஜனனகால ஜாதகத்துல நல்ல ராஜயோக அமைப்பு இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். இல்லைங்கும் பட்சத்தில் வேற எதுவும் கிடைக்காது. 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறாரு. அப்படிங்கும் போது என்ன, உங்களுக்கு வருமானம் அதிகமா கையில கொடுக்கும். அதாவது இரட்டிப்பு 3 மடங்கு அப்படிங்கிற தன்மையில உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் வேலை மாற்றம், அதாவது 8ஆம் இடங்கிறது மாற்றத்தையும் கொடுக்குது இல்ல, அப்படிங்கிறது அந்த மாற்றத்தை கொடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல வருமானத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்குது. அதே மாதிரி குருப்பெயர்ச்சி ஆரம்ப காலம் கொஞ்ச காலம்னா என்ன, ஒரு 3 மாசத்துக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும். ஏன் அந்த 3 மாசம் இடர்பாடுகள் இருக்கும்? ஏன்னா முதல்ல 8ஆம் இடத்தோட நெகட்டிவ்ஸ் தான் எப்பவுமே ஒரு கிரகம் பயிற்சி ஆகும் போதுல அந்த இடத்துல உள்ள நெகட்டிவ்ஸ் என்ன மாதிரியான சோதனைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் முதல்ல கொடுக்கும். அதை நமக்கு பக்குவப்படுத்தும். இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தையும் வீரியத்தன்மையும் கொடுக்கும். 8ஆம் இடம் முழுமையான மாற்றத்தை கொடுக்குற இடம். அதாவது ஒரு மனுஷன் கீழே இருக்கிற நபர் திடீர்னு மேல வர்றதுக்கும் மேல இருக்கிற நபர் திடீர்னு கீழே கொண்டு வர்றதுக்கும் 8ஆம் இடம் நினைச்சாதான் முடியும். அந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் வரனால சகல விதத்துல ஏற்றத்தை தரணும்னா முதல்ல ஒரு அடியத்தான் கொடுக்கும். எடுத்தோடனே நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குன்னா கவனமா இருக்க வேண்டியது கடமை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டுறேன். அதே மாதிரி மாற்றம் வர்றது மிகப்பெரிய லெவல்ல இருக்கும். சகல விதத்துல ஏற்றம் அனுகூலத்தையும் தரும். அதே மாதிரி இந்த நேரத்துல லோன் போட்டு வீடு கட்டுறவங்களா இருக்கும் பட்சத்தில் இந்த அமைப்பு உங்களுக்கு கைகூடும். வீடு இல்லாதவங்க, வீடு இல்ல சொந்தமா நான் வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்க நான் வீடு கட்டுறதுக்கான அருமையான யோகம் இது. ஏன்? ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறாரு. அப்ப சுப செலவு நடக்குது அப்படிங்கிறது தன்மை. அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்தையும் குரு பகவான் நடக்குது. அப்படிங்கும் போது என்ன ஆகும்? வீடு, வண்டி, மனை வாகனம் சார்ந்த அமைப்புகள்ல எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டு அப்படிங்கிறதையும் காமிக்குது. இது இல்லாம இது மட்டும் தானா, விருச்சிக ராசி பெற்றோர்களா இருந்தா, அதாவது பெற்றோர்கள் விருச்சிக ராசினராக இருந்தால் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு திருமணத்திற்கான செலவு செய்யும் நேரம். குழந்தைகளுக்காக திருமண அமைப்புக்கு உண்டான செலவுக்கு நீங்க பண்ணலாம். ஏன்னா 5க்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்குது, 5க்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குது. அப்படிங்கும்போது என்ன, குழந்தைகளின் திருமணம் சார்ந்த அமைப்பாவோ இல்ல குழந்தைகளின் தொழில் சார்ந்த அமைப்பு நம்ம புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், குழந்தைகளுக்காண்டி நம்ம பிள்ளை தானே அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு சகல விதத்துல ஏற்ற அனுகூலத்தை தர மாதிரி உள்ள அமைப்பை இந்த நேரத்துல கொடுக்கும். அதாவது பெற்றோர்களுக்கு குழந்தைகளிடம் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் இருக்கும். அவங்கள வளர்க்கறதுக்கான அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் இந்த நேரத்துல நீங்க பண்ணுவீங்க. அதாவது அவங்க வளர்ச்சிக்காக நீங்க முற்படுவீர்கள். அதனால உங்களோட இமேஜ் கொஞ்சம் குறையும். அதாவது எப்பவுமே ஒரு வீட்டுல ஒரு குழந்தை வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்பாவோட இயல்பு யதார்த்தமே குறையும்.
அந்த மாதிரி உங்களோட இமேஜ் குறையும். அதெல்லாம் நீங்க சங்கடமா எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி விருச்சக ராசினர் பெற்றோர்களின் உடல்நிலையை இந்த நேரத்துல ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்த்துக்கணும். திடீர்னு எதுவும் வியாதிக்குள்ளாக்கப்படுவார்கள். இப்போ 40 வயதை கடந்தவர்களாக விருச்சக ராசியினர் பெற்றோர்களா இருக்கும் பட்சத்தில் ரொம்ப கவனமா பார்த்து கட்டி இந்த வயிறு சம்பந்த அஜீரண கோளாறுகள், இயல்பாவே வயசாச்சுனாவே அஜீரண கோளாறு வர்றது இயல்புதான். சோ அந்த அமைப்பு இல்லாம வேற எதுவும் சுகர் ரிலேட்டடாவோ இல்ல கொழுப்பு ரிலேட்டடாவோ உள்ள ப்ராப்ளம் எல்லாம் கவனமா பார்த்துக்கங்க, சரியா? அதே மாதிரி முழங்காலுக்கு கீழ் விருச்சக ராசி பெற்றோருக்கு, குறிப்பா தந்தைக்கு முழங்காலுக்கு கீழ் ஒரு பாதிப்பு நிகழும். ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனிபாவன் இருப்பது 9ஆம் அதிபதிக்கு 5ஆம் இடத்து 9ஆம் அதிபதிக்கு 9ஆம் இடத்தில் சனிபாவன் இருக்கிற மாதிரி. அப்படிங்கிறது முழங்காலுக்கு கீழ் தந்தைக்கு பாதிப்பு நிகழும். அதெல்லாம் கவனமா பார்த்துக்கணும். தாயாரோட உடல்நிலை கடுமை நல்ல முறையில தேறி வரும். பாதிப்புல இருந்தாலும் நல்ல முறையில தேறி வந்து அவங்க திடமா நிக்கிற தன்மை நிகழும். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்தை குருபவன் பாக்குறாரு இல்லையா? அப்படிங்கிறது சகல விதத்துல ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதே மாதிரி தொழில கூட்டாளிகள், புதிதான கூட்டாளிகள் உங்களை தேடி வருவாங்க. அவங்களால உங்களுக்கு சகல விதத்துல ஏற்றமும் அனுகூலமும் கிடைக்கும். திடீர் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு எல்லா வகையிலும் சாதகமான தன்மையிலும் வளர்ச்சி தன்மையும் கொடுக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்துல குழந்தை பாக்கியம் நிச்சயம் கைகூடும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் பாக்குறதுனால அந்த குழந்தை சார்ந்த அமைப்பு குடும்பத்துல ஒரு புதிய வரைவு வரணும். அதாவது குடும்பத்துல ஒரு புதுசா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வர்றாங்க. அது குழந்தை சார்ந்த அமைப்புல தான் வருமே ஒழிய திருமணம் சார்ந்த அமைப்பு கொடுக்காது. காரணம் என்ன? திருமணம் கத்து 7ஆம் இடமும் 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் தொடர்பு வரணும். அந்த தொடர்பு இப்ப இல்ல. சோ இந்த வருடம் விருச்சக ராசினருக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு சற்று படிவு. கடந்த வருடம் விருச்சக ராசினருக்கு திருமண பாக்கியம் அமோகம். ஆனா இந்த வருஷம் விருச்சக ராசினருக்கு திருமண பாக்கியம் சற்று குறைவு. ஆனா குழந்தை சார்ந்த அமைப்பு நிச்சயம் உண்டு. புதிதாக திருமணமானவர்கள் ரொம்ப நாள் திருமணமாகி குழந்தை எல்லாம் வெயிட் பண்றவங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது குழந்தை சார்ந்த அமைப்பு நல்ல முறையில கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு திருமணம் செய்து பெற்றோர்களா இருக்கும் பட்சத்தில் தன் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். குழந்தைகள்னா 23 வயசு பையன் வந்து உங்களுக்கு பெற்றோர்களுக்கு இருக்கும் குழந்தை தானே, அவங்களுக்கு வந்து இந்த நேரத்துல திருமணம் செய்து வைக்க உங்களால முடியும். அதே மாதிரி புதுசா லாட்டரி டிக்கெட் போடுறேன், அப்படி பண்றேன், ஷேர் மார்க்கெட்ல இறங்குறேன், பெரும் பணம் சம்பாதிச்சிடுறேன் அப்படின்லாம் ஆசைப்பட வேண்டாம். ஆசைப்பட்டா ஏமாற்றம் உங்களுக்கு தான். பேராசை பெரு நஷ்டத்துல முடியும். கவனமா இருங்க. ராகு எது பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான தன்மையா இல்லை. 4ஆம் இடத்துல வர ராகு வந்து ஆசையை காமிச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்கும். ஆரம்பத்துல கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரே அடியா பியூஸை புடிங்கிட்டு போற மாதிரி தன்மையில தான் நிகழுமே ஒழிய சாதகமான நிகழ்வுக்கு ஏற்றாப்புல இந்த ராகு எது பயிற்சி சொல்ற மாதிரி இல்ல. அந்த குருவை வந்து ராகு பாக்குறதுனால நிச்சயம் ஆசை உங்களுக்கு வரும். பேராசை நிகழும். சொத்து சார்ந்த அமைப்புலயோ வாகனம் சார்ந்த அமைப்புலயோ அதே மாதிரி வேற எதுவும் தாயாருடைய நகை சார்ந்த அமைப்புகளையோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய ஆசைகள் வரும். அதெல்லாம் கவனமா இருங்க. பேராசை மட்டும் படாதீங்க. பேராசைப்பட்டா பெரு நஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுவீங்க. அதை ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கு. இது குரு பயிற்சியால் வர பிரச்சனைகள், ராகு எது பயிற்சியால் தான் இந்த பிரச்சனை வரும். அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புகள்ல எல்லா விதத்திலும் ஏற்றமும் அனுகூலமும், தொழில எந்த மாதிரி எல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமைப்பு நிகழும் கண்டிப்பா. மருத்துவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு பதவி உண்டு. மருத்துவத்துறையில வேலை பார்க்குறவங்க, மருத்துவத்துறையில என்ன, மெடிக்கல், நர்சிங், அதே மாதிரி மைக்ரோபயாலஜிஸ்ட், டாக்டர்ஸ், இந்த மாதிரி லைனா நிறைய இருக்கு. அனஸ்டேஷியன்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. இவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்துல ஒரு அற்புதமான யோகம். எல்லாருக்குமே வருமான ரீதியா கடுமையா முன்னேற்றம். மற்ற விருச்சக ராசினரோட டாக்டருக்கு படிச்ச விருச்சக ராசினருக்கு அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி வழக்கு சார்ந்த அமைப்புகள் இருக்கும் பாத்தீங்களா, வக்கீல் வழக்கு, இந்த மாதிரி அமைப்பு, கட்ட பஞ்சாயத்துக்காரங்க, அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் எல்லா விதத்திலும் ஏற்றமும் அனுகூலமும் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்க பதவி உயர்வு இல்லாட்டி ஊதிய உயர்வு, இந்த மாதிரி அமைப்புகள்ல எல்லா விதத்திலையும் சந்தோஷமும் அனுகூலமும் கிடைக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாரோடையும் ரொம்ப ரொம்ப ஏற்றம். டாக்டர்ஸோட ஒரு வக்கீலோட வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு கரெக்டான வாய்ப்பு இந்த நேரத்துல கிடைக்கும். இந்த நேரத்துல நீங்க பயன்படுத்திங்கன்னா எல்லா வகையிலும் யோகமான அனுகூலமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி யாரும் இந்த நேரத்துல வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஆய்வு கெடுங்க. ஜனனகால ஜாதகத்துல வெளிநாட்டு யோகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க இந்த நேரத்துல வெளிநாடு போறது அற்புதமான பலன்களை தருக்கும். இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். விசாக நட்சத்திரக்காரர்கள், விசாக நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை சகல விதத்திலையும் அனுகூலம். குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கும். அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புல இளம் வயதினர் காதல் சார்ந்த அமைப்புகள்ல கவனமா இருந்தா நல்லா இருக்கும். இல்லாட்டி நீங்க லவ் பண்ணுவீங்கன்னு சொல்றேன். அதாவது அந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது, வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு.
தொழில் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் பத்தாம இருக்கு, அதை பார்த்துக்கங்க. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கவனமா இருக்க வேண்டிய இடம்னு பார்த்தா தொழில் சார்ந்த அமைப்பு தானே ஒழிய வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி அடுத்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சகல விதத்துல ஏற்றம் அனுகூலம், உங்களோட பேர் வெளியில வரும். அதாவது நீங்க தான் உங்க குடும்பத்தையே பாக்குறீங்க, நீங்க தான் ஒரு தூண் அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மைக்கு இந்த காலகட்டம் வரும். எல்லா விதத்திலயும் அனுகூலமான பலன்கள் உண்டு. எங்க கவனமா இருக்கணும்னு பார்த்தோம்னா, நீங்க கவனமா இருக்க வேண்டிய இடம்னு பார்த்தோம்னா உங்க கூட உடன் பிறந்தவர்களுக்கு கூடயும், அதே மாதிரி அந்த சப்போர்ட்டும் பாங்கல்ல, உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கவங்க இந்த நேரத்துல எதிரியா மாறுவாங்க. ஏன்னா உங்களோட வளர்ச்சி பிடிக்காது, உங்களோட அந்த கெத்தா நிக்கிற ஒரு தன்மை இருக்கு பாத்தீங்களா, அது அவங்களுக்கு பிடிக்காது. சோ அந்த மாதிரி ஆட்களை நீங்க இந்த நேரத்துல உங்களால கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சு விலகிவாங்க. அதாவது எல்லாரும் கெட்டவங்களும் இல்லை, எல்லாரும் நல்லவங்களும் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் எடுங்க. உடன் பிறந்தவர்களிடம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி சொத்து தகராறு வந்துச்சுன்னா கொஞ்சம் அமைதியா விலகி போறது நல்லது. ஏன்னா உடன் பிறந்தவர்களோட சொத்து தகராறு வரும்போது இல்ல, சொத்து தகராறு தான் உடன் பிறந்தவர்களால பிரச்சனையே வரும். அப்படிங்கும்போது அந்த மாதிரி அமைப்பை கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்குங்க. சரியா? அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சகல விதத்துல ஏற்றம். அதாவது இந்த குரு பயிற்சியால திருமண அமைப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டா கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண அமைப்பு இருக்கு. ஆனா அதோட சிக்கலான விஷயம் வேலை சார்ந்த அமைப்பு. புதுசா வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், அதெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா எங்கே பாதிப்பு இருக்கு தெரியுமா? தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழில் சற்று பாதிப்புங்க. வேலைக்காரர்கள் உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்களே உங்களை கவுக்க பார்ப்பாங்க. சோ அதுல ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருங்க. வேலைக்கு இருக்கிறவங்களை நம்பாதீங்க. திருமணம் ஆகாதவர்களா இருக்கும் பட்சத்தில் திருமணம் நல்லபடியா கைகூடும். அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல பாதிப்பு இருக்கு. வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் வேலை சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு. அதே மாதிரி குழந்தை சார்ந்த அமைப்புலாம் இந்த நேரத்துல அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்ல. உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு. அதாவது மத்த 2 நட்சத்திரத்தோட உங்களுக்கு வித்தியாசமா இருக்கு. எல்லாமே சாதகமா இல்லாம கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாம் எது சாதகமா இல்லையோ அது உங்களுக்கு சாதகமா இருக்கு. உங்களுக்கு எது சாதகமா இருக்கோ அது அவங்களுக்கு எல்லாம் சாதகமா இல்லை. அந்த மாதிரி தன்மையில இருக்கு. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு மேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.